அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஜூலை 19ஆம் தேதி, அதாவது ஆடி மாதம் 3ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய வளர்பிறை பிரதோஷங்க. ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப மகத்துவம் வாய்ந்த இறை வழிபாட்டிற்கு உகந்த ஒரு மாதம். அந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு திதியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மகத்துவம் மிகுந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். மற்ற மாதங்களை விடவும் நாம் ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விரத பரிகார பூஜைகள் இது அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 100% கிடையாதுங்க, 1000 மடங்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடனடி பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் ஒரு மகத்துவம் மகிமை நிறைந்த மாதமாய் இருக்கிறது. அதிலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய வளர்பிறை பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வளர்பிறை பிரதோஷ தினத்தன்று நாம சிவபெருமானையும் நந்தீஸ்வர பெருமானையும் அல்லாமல் நாம நம்மளுடைய தெய்வத்தையும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம். வெள்ளிக்கிழமையோடு வருகிறது அப்படின்னும் பொழுது நாம அம்மன் வழிபாட்டையும் சேர்ந்து நாம பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டிப்பு பலன்களை விட 4 மடங்கு பலன்கள் நமக்கு உடனடியாக கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இது ரொம்ப விசேஷமான ஒன்றுங்க. 150 வருடத்திற்கு பிறகு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வளர்பிறை பிரதோஷம் அப்படிங்கிறது, அதுவும் ஆடி மாதத்தில் வருவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அதனால் இத்தனை வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய பிரதோஷ நாளில் நாம் எப்படி வழிபாட்டை மேற்கொள்ளலாம்? நம்ம வீட்டிலேயே ரொம்பவும் எளிமையான முறையில் நாம் சிவபெருமானையும் நந்தீஸ்வரனையும் அம்பாளையும் மாரியம்மனையும் நாம் எப்படி வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அனைத்து வித கஷ்டங்களும் நிவர்த்தியாகும். நம்மளுடைய வேண்டுதல்கள், ஆசைகள், கனவுகள் நிவர்த்தியாகும். உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். என் திருமணம் ஆகலை, வேலை கிடைக்கல, வீட்டில் ஒரே கஷ்டம், பண பிரச்சனை, வறுமை, இப்படி அனைத்து வித தரப்பிற்கும் அனைத்து தரப்பு பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். இந்த வரக்கூடிய ஆடி மாத வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய இந்த வளர்பிறை பிரதோஷத்தை கண்டிப்பாக தவற விடாமல் இந்த மாதிரி நீங்கள் எளிய முறையில் பரிகாரத்தையோ வழிபாட்டையோ விரதத்தையோ நீங்கள் மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உடனடியான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, நாம் என்ன பண்ணலாம், எப்படி நாம் வழிபடலாம், எளிமையான முறையில் நாம் எப்படி வழிபட்டு நம்மளுடைய அனைத்து வித பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி கொள்வது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவபெருமானினுடைய அருளை பெற வரக்கூடிய ஆடி மாத பிரதோஷம் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பூஜைகள் செய்து வழிபடுவது மிகவும் விசேஷமானது. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடி மாத 3ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா வளர்பிறை பிரதோஷம் வருகிறதுங்க. இன்றைய தினத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானை வழிபட்டு வணங்குபவர்களுக்கு நிச்சயம் மோட்சம் உண்டு அப்படிங்கிற நியதியும் இருக்கு. மோட்சம் பெற விரும்புகிறவங்க ஆடி பிரதோஷத்தை சிவபெருமான் வழிபாட்டிற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ஆடி பிரதோஷ விரதம் எளிமையாக கடைபிடிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி பிரதோஷம் அப்படிங்கிறது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ தினம். இந்த மாதத்தில் பொதுவாகவே இறை வழிபாட்டிற்கு இந்துக்கள் அனைவருமே மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறது உண்டுங்க. அந்த வகையில் ஆடி மாதத்தில் வர பிரதோஷத்துல சிவபெருமான வேண்டி வழிபடுபவர்களுக்கு வேண்டிய வரமெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தீவிர நம்பிக்கையாக இருந்து வருது. ஆடி மாத பிரதோஷ விரதம் இருக்கிறவங்க அதிகாலையிலேயே சிவ வழிபாடு செய்யறது ரொம்ப முக்கியமான ஒன்று. பிரதோஷ காலத்துல தான் சிவ வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற நியதி கிடையாது. அபிஷேகம் செய்யறவங்க கட்டாயம் காலையிலேயே இதனை எல்லாத்தையும் முடித்து கொள்வது நலம் தரும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து முடித்தவர்கள்
விட்டு சிவபெருமான் லிங்கம் வைத்திருக்கிறவங்க அதற்கு பால், பன்னீர், சந்தனம், நெய், விபூதி, பில்வம் போன்ற பொருட்களால் அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்புக்குரியது. வீட்டில் சிவ மந்திரங்கள் ஜெபிக்கிறதும் ஸ்லோகங்கள் வாசிக்கிறதும் லக்ஷ்மி கலாட்சத்தை உண்டு பண்ணும். வியாபாரம், தொழில், உத்தியோகம் அப்படின்னு நீங்கள் வருமானம் ஈட்டக்கூடிய விஷயங்களில் அதிக பலன் பெற இந்த ஆடி மாத பிரதோஷத்தை மிகவும் நல்ல பலன் தருபவையாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பிரதோஷ வழிபாடு செய்கிறவங்களுக்கு வருமானத்திற்கு குறைவு இல்லாமல் இருக்கும். நலிந்த தொழில் மீண்டும் வளர்ச்சியை எட்டவும், மிகவும் மோசமான நிலையில் இருக்கக்கூடிய வியாபாரம் கூட எழுச்சியுறவும் இந்த சிவ வழிபாட்டை தவறாமல் மேற்கொள்வது பலன் தரும். நெற்றியில திருநீர் இட்டுக்கொண்டு புதிதாக ருத்ராட்சம் அணிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் ருத்ராட்சம் அணியலாம். இறப்பு தீட்டுக்களை தவிர ருத்ராட்சியத்திற்கு வேறு எந்த ஒரு தீட்டும் கிடையாதுங்க. அதனால் அதனை அடிக்கடி கழட்டி வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. கட்டாயம் சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்வது சிறப்புக்குரியது. தெரியாமல் செய்யக்கூடிய வில்வ அர்ச்சனை கூட நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாலையில் பிரதோஷ வேளையில் சிவபெருமான் கோவிலுக்கு செல்வது மிகவும் நல்லதுங்க. காலை முதல் மாலை வரைக்கும் உபவாசம் இருந்து வீட்டில் பூஜைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்வதும் அதற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறதும் மிகவும் முக்கியம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி அர்ச்சகரிடம் கொடுங்க. அதுக்கப்புறமா முழு பூஜையும் முடிகிற வரைக்கும் கோவிலேயே அமர்ந்து சிவ மந்திரங்களை உச்சரிக்கிறது அவசியம். அதுக்கப்புறமா பூஜைகள் முடிந்ததும் அங்கு கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை வாங்கி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கொடுங்க. மேலும் சிவன் கோவிலில் கொடுக்கக்கூடிய விபூதியை கொண்டு வந்து பூஜை அறையில் வையுங்க. இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும். பகைகள், துஷ்ட சக்திகள் அனைத்துமே ஒழிந்து குடும்பத்தில் நிம்மதியும் சுபிக்ஷமும் பெருகும். சிவனிடம் நீங்கள் வேண்டிய வேண்டுதல்கள் அத்தனையும் விரைவில் பலிக்கும். அதனால் இந்த நாளை தவற விடாமல் பிரதோஷத்தை முறையாக கடைபிடிப்பது அப்படிங்கிறது உத்தமமான ஒரு விஷயம். அதுவும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மிகவும் விசேஷமான வழிபாட்டிற்குரிய ஒரு தினம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஆடி மாதம் பெண் தெய்வங்களுக்குரிய வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆடி மாதமும் வெள்ளிக்கிழமையும் இணைந்து வரும் பொழுது அதற்கு பல அற்புதமான சக்திகள் இருக்கு. அன்றைய தினத்தில் நாம் என்ன வழிபாடு செய்தாலும் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது கண்டிப்பான முறையில் நிறைவேறும். அதிலும் வளர்பிறை பிரதோஷத்தோடு வருவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால தான் ஆடி மாதத்தில் மற்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்தாமல் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்கிறாங்க. அந்த வகையில் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை நாம் துளசி வழிபாடு செய்யலாம். சரி, துளசி வழிபாடு நாம் எப்படி அம்மன் வழிபாட்டுக்காக செய்யலாம்? ஒரு சிலர் சிவபெருமானை வணங்குவாங்க, அதாவது பிரதோஷ வழிபாட்டில் இருப்பாங்க. நாங்கள் பிரதோஷ வழிபாடு செய்கிறது எங்களுக்கு வழக்கம் கிடையாது அப்படிங்கிறவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய துளசி வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம். இதுவும் உங்களுக்கு 1000 மடங்கு பலன் தரும். ஏன்னா பிரதோஷமும் இணைந்து வருது, வளர்பிறை பிரதோஷமும் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கூடுதல் பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே மகாலட்சுமிக்குரிய தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிர ஹோரையில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யும் போது நமக்கு அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுவதுண்டு. பலரும் அதை நடைமுறையில் செய்து கொண்டு தான் வந்துட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட மகாலட்சுமியின் மறு உருவமாக திகழக்கூடியவங்க தான் துளசி தாயார். அப்படிப்பட்ட துளசி தாயாரையும் நாம் வெள்ளிக்கிழமை வழிபடும் போது நமக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட துளசி தாயாரை எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து விட்டு வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து விட்டு வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடி இருக்கும் இடத்தை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து துளசி செடிக்கு முன்பாக பச்சரிசி மாவால் கோலம் போடணும். பிறகு வடக்கு அல்லது தெற்கு பார்த்தவாறு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைக்கணும். துளசி தாயாருக்கு அவள் அப்படிங்கிறது மிகவும் பிடிக்கும். அவளால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பிரசாதத்தை நெய்வேத்தியமாக வைத்து கற்பூர தீபதூப ஆராதனை காட்டுங்க. துளசி காயத்ரி மந்திரம் அப்படின்னு இருக்குங்க. அந்த மந்திரத்தை கூறி மனதார வழிபாடு செய்யலாம். பிறகு அந்த துளசி செடியின் அருகிலேயே அமர்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக திகழ்கிறதோ அவை அனைத்தையும் அந்த துளசி தாயிடம் கூற வேண்டும். இது தெய்வீக சக்தி மிகுந்த செடி அப்படிங்கிறதுனால நாம சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கேட்டு அதற்குரிய தீர்வை தரக்கூடியதாகவும் இந்த துளசி செடி திகழும்.
திகழ்கிறது. இவ்வாறு நாம் வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லாமல் தினமும் தொடர்ந்து 48 நாட்கள் அப்படின்ற எண்ணிக்கையில் கூட நீங்கள் துளசி செடியை வழிபாடு பண்ணலாம். மனதார துளசி செடியிடம் நம்முடைய கஷ்டங்களை நாம் கூறும் பொழுது அந்த கஷ்டங்கள் படிப்படியாக விலகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்த துளசி செடியில தான் நம்மை காத்து ரட்சிக்கும் பெருமாளும் இருக்கிறாரு அப்படிங்கிறது, நம்முடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது. அப்படிங்கிறதுனால துளசி செடியை நாம் எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவிற்கு மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வழிபடுவதற்குரிய பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதன் மூலமாக சகல நன்மைகளையும் நம்மால் நிச்சயம் பெற முடியுங்க. இது ஒரு எளிமையான வழிபாடு தான். இந்த முறையை யார் ஒருவர் முழு மனதோடு பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும். உங்களால் தொடர்ந்து 48 நாட்கள் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் பண்ணாலும் சரிதான், அதுலேயும் உங்களுக்கு முழு பலன்கள் நிச்சயம் கிடைக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற பல முக்கியமான பயனுள்ள ஆன்மீக தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சிவன் சக்தி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.